தொடர்ந்து பத்திரிகையாளர் ஷபீர் நம்முடைய தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம். விஜய் தொடர்ந்து அறிக்கைகளை வெளியிட்டு வந்த நிலையில தற்போது தேர்தலை நோக்கிய முதல் அரசியல் நகர்வாக இந்த சந்திப்பு பார்க்கப்படுகிறது. நாம் இதை எப்படி பார்க்க வேண்டியிருக்கிறது? இல்ல, இது ஒரு தேர்தலோ அல்லது ஒரு அரசியல் சந்திப்போ அப்படின்லாம் இதை பார்ப்பது தவறான ஒரு விஷயம். அதாவது ஒரு தமிழகத்தில் ஒரு கொடூரம் என்பது நடந்திருக்கிறது. ஒரு மாணவி பாலியல் ரீதியாக துன்புறுத்தப்பட்டிருக்கிறார். ஒரு யூனிவர்சிட்டிக்குள்ள பாலியல் ரீதியாக அந்த மாணவிக்கு ஒரு பெரிய அநியாயம், ஒரு கொடூரம் அப்படின்றது நடந்திருக்கிறது. அப்படின்னும் போது அதை எதிர்த்து குரல் கொடுக்க வேண்டியது எதிர்கட்சிகளுடைய கடமை. ஒரு அரசியல் கட்சியை நீங்க ஆரம்பிச்சுட்டு நாங்க அதை பற்றி பேச மாட்டோம், அதை கண்டுகொள்ளாமல் இருப்போம் அப்படின்ற அளவுல யாருமே இருந்து விட முடியாது. நீங்க ஒரு அரசியல் கட்சியை நடத்துறீங்கன்னா இந்த விஷயத்துக்கு கூட நீங்க பேசல அப்படின்னா வேற எந்த விஷயங்களுக்காக நீங்க குரல் கொடுக்க போகிறீர்கள், பேச போகிறீர்கள் அப்படின்றதா. அதே பொதுமக்கள் அதை எதிர்பார்க்கிறாங்க. ஏன்னா உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு சம்பவம், அது ஏதோ ஒரு யூனிவர்சிட்டி வளாகத்துல ஒரு ஒரு கிரைம் இன்சிடென்ட் நடந்துச்சு அப்படின்ற மாதிரி அதை கடந்து போக முடியாது. அதை அப்படிதான் கடந்து போகணும் அப்படின்னு அரசாங்கம் ஒரு முயற்சி எடுக்கிறது. காவல்துறை இந்த விஷயத்த ரொம்ப மோசமான முறையில ஹேண்டில் பண்ணியிருக்காங்க, அதை மிஸ்ஹேண்டில் பண்ணியிருக்காங்க அப்படின்னும் போது அதற்கு தகுந்தது போல் எதிர்கட்சிகள் போதிய அளவு அழுத்தத்தை கொடுக்க வேண்டும். அரசாங்கத்தின் மீது ஒரு அழுத்தம் கொடுக்க வேண்டும் அப்படின்றதுதான் எதிர்கட்சியுடைய வேலையாக இருக்க வேண்டும். அது போராட்டங்கள் வாயிலாக செய்யலாம். இந்த மாதிரி கவர்னர் போய் சந்திக்கிறது, அல்லது சீஃப் ஜஸ்டிஸ்க்கு கடிதம் எழுதுறது, அல்லது நீங்களே ஒரு குழுவை அமைச்சு அங்க என்ன நடந்திருக்கு அப்படின்ற ஒரு அறிக்கையை நீங்களே வெளியிட முடியும். உங்களுடைய மாணவர் அணி, இளைஞர் அணி எல்லாம் இருக்கு இல்லையா, உங்ககிட்ட தகவல்களை எல்லாம் திரட்டி நீங்கள் பேசி சில விஷயங்களை அரசாங்கத்துடைய பார்வைக்கு கொண்டு வர முடியும். இந்த இடத்துல உங்களுக்கு யூனிவர்சிட்டியில நடந்தது ஏதோ ஒரு அண்ணா யூனிவர்சிட்டி கேம்பஸ் உடைய பிரச்சனை மட்டும் கிடையாது. இந்த மாதிரி எத்தனை யூனிவர்சிட்டியில பாதுகாப்பு ஏற்பாடுகள் இல்லாமல், சிசிடிவி கேமராஸ் ஒர்க் பண்ணாம எவ்வளவு யூனிவர்சிட்டிஸ் இருக்கு அப்படின்றது நமக்கு தெரியாது. ஆனால் அதையெல்லாம் சரி செய்ய வேண்டும் அப்படின்ற ஒரு கட்டாயம் தற்போது ஏற்பட்டு இருக்கு. அந்த நிர்பந்தத்தை அரசாங்கத்தின் மீது உருவாக்க வேண்டும். ரெண்டாவது, இந்த கேஸ பொறுத்த வரைக்கும் ஒரு அவசரம் போலீஸ் தரப்புல இருந்து காட்டப்பட்டிருக்கிறதா அப்படின்றதுதான் நீதிமன்றமும் அதை கேள்வியாக எழுப்பி இருக்கிறது. இதுல ஒரே ஒரு அக்யூஸ்ட் அப்படின்னு எப்படி காவல்துறை முடிவு பண்ணுச்சு? அது மட்டும் இல்லாம இதுல ஒரே ஒரு விக்டிம் அப்படின்றத எப்படி முடிவு பண்ணாங்க? மேலும் பலர் யாராச்சும் பாதிக்கப்பட்டிருக்க கூடும். அவர்களிடமிருந்து புகார்களை பெற்று அவர்களிடமிருந்து அந்த நடவடிக்கை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறதுக்கு என்ன பண்ணாங்க அப்படின்ற அந்த கேள்விகளை, அடுத்தடுத்தான கேள்விகளை நீதிமன்றம் வைத்திருக்கிறது. நீதிமன்றம் எஃப்ஐஆர் வெளியிட்டதை கண்டித்து இருக்கிறது. அப்ப இவ்வளவு விஷயங்கள் இருக்கும்போது எதிர்கட்சிகள் அந்த பிரச்சனையில் பேசாமல் இருப்பது சரியாக இருக்காது அப்படின்றதுதான் என்னுடைய பார்வை. ஆகவே விஜய் இதுல ஒண்ணும் பண்ணல, அவர் அறிக்கை விட்டாரு, அதுக்கப்புறம் அவருடைய கட்சி ஒரு போராட்டம் கூட பண்ணல அப்படின்ற ஒரு விமர்சனம் இருக்கக்கூடிய இந்த சூழல்ல வெளியே அவர் இந்த விஷயத்துல நானும் ஒரு சில முன்னெடுப்புகளை எடுக்கிறேன் அப்படின்றத பதிவு செய்ய வேண்டும், ஒரு அழுத்தத்தை உருவாக்க வேண்டும் அப்படின்னு அவர் ஒரு முயற்சியை எடுத்திருக்காரு அப்படின்னு தான் பார்க்கிறேன். பொதுவான ஒரு பிரச்சனைக்கு குரல் கொடுப்ப நடவடிக்கையாக தான் பார்க்கிறேன் அப்படின்னு தெரிவிச்சிருக்கீங்க. இணைப்பில் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திரு ஷபீர். தொடர்ந்து நம்முடைய